நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சி பொதுக்குழுவுல நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. முதலமைச்சருக்கு கேள்விகளை எழுப்பி இருக்கிறாரு. திமுக வன்மத்தை கக்குச்சு இந்த கரூர் சம்பவத்துல அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே ஒரு 2 நாள் கழிச்சு வீடியோ போட்டீங்கல்ல சார், அந்த வீடியோவில் இந்த சம்பவம் நடந்தது தவறுதான், இதுல எனக்குமே கொஞ்சம் பொறுப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியா ஏதோ பேசியிருந்தீங்க? இல்லையே, எங்கேயுமே நடக்காத ஒரு சம்பவம் அது எப்படி கரூர்ல மட்டும் நடந்தது அப்படின்னு நீங்க சொன்னதுல எவ்வளோ பெரிய வன்மம் இருக்கு. அது உங்களுக்கு வன்மமா தெரியலையா? சரி, இதையெல்லாம் கூட விடுங்க. முதலமைச்சருக்கு உச்சநீதிமன்றம் ஏதோ பெரிய கேள்விகளை எல்லாம் எழுப்பிச்சு, முதல்வருக்கு பெரிய கொட்டு, அரசாங்கத்திற்கு பெரிய கொட்டு அப்படின்னு சொல்றீங்களே, இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல எந்த இடத்துலயாவது நாங்க அரசாங்க வழக்கறிஞர்கிட்ட கேள்வி கேட்டோம், அவர்கள்கிட்ட பதில் கிடையாது, அதனால நாங்க இந்த உத்தரவை கொடுக்குறோம் அப்படின்னு இந்த உத்தரவுல இருக்கா? உங்களால சொல்ல முடியுமா? கிடையாது. ஏன் அப்படின்னா உச்சநீதிமன்றம் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. நான் இந்த கேஸ்ல யார் மேல தப்பு சரி, இந்த குற்றச்சாட்டுகள்லாம் சரியா அப்படிங்கிறதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜ்ல மெரிட்ஸ் ஆஃப் த கேஸுக்கு போகும்போது தான் தெரியும். உச்சநீதிமன்றம் இன்ட்ரீம் ஒரு இடைக்கால உத்தரவை தான் நாங்கள் இதை தரோம், இந்த கேஸ் ஸ்டில் பெண்டிங், இன்னும் அந்த கேஸுக்கு ஃபைனல் ஆர்குமெண்ட்ஸே வரல, அது இன்னும் உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்ல இருக்கு. இடைக்கால உத்தரவா பிரைமா ஃபேசியா எதன் அடிப்படையில் அரசாங்க காவல்துறை தான் மேலே எந்த தவறுமே இல்லை, ஏன் அப்படின்னா நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பப்ளிக்கில் மீடியா முன்னாடி காவல்துறை சொல்லியிருக்கிற பட்சத்தில் அவர்கள்கிட்டயே இந்த வழக்கு போனால் அது ஒருதலை பட்சமாக போயிடாதா அப்படின்னு மக்களுக்கு ஒரு சிந்தனை வந்துடும். அப்படிங்கிறதுனால இடைக்கால உத்தரவா இதை தரேன் அப்படின்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றம் இந்த இடைக்கால உத்தரவை டிரான்ஸ்ஃபர் த இன்வெஸ்டிகேஷன் டு சிபிஐ அப்படிங்கிறத மாற்றி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கிட்ட எப்படி ஒரு டிவிஷன் பெஞ்ச் மேட்டரை சிங்கிள் பெஞ்ச் கிட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்ட விஷயத்தை எல்லாம் கூட நடிகர் என்ன சொல்றாருன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக கேட்கப்பட்ட கேள்வி அது அப்படின்னு சொல்றாரு. இல்ல ஒருவேளை அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, ஹைகோர்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி டிஎம்கே அட்வொகேட்ஸ் போயிட்டாங்களோ அப்படின்னு எது நினைச்சாரா என்னன்னு தெரியல. உயர்நீதிமன்றத்துக்கிட்ட கேட்ட கேள்வியெல்லாம் எப்படி அரசாங்கத்திற்கு எதிராக கேட்ட கேள்வி ஆகும்? அதுலேயும் உயர்நீதிமன்ற ரிஜிஸ்ட்ரிக்கு குறிப்பாக கேட்கப்பட்ட கேள்வி எப்படி திமுகவுக்கு எதிராகவும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் கேட்கப்பட்ட கேள்வியாகும்? இதே நேரத்தில் அவர் ஏதோ மிகப்பெரிய வெற்றி பெற்றதாக சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரு 5 வழக்குடைய கனெக்டட் மேட்டரா தான் உத்தரவு சுப்ரீம் கோர்ட்டில் வழங்கப்படுது. இந்த 5 மேட்டரில் ஒன் ஆஃப் த பார்ட்டி தமிழக வெற்றி கழகம். அந்த தமிழக வெற்றி கழகம் எந்த வழக்கு எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட் வராங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடிக்கும் எஸ்ஓபிக்குமான ஜட்ஜ்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி மட்டும்தான் உச்சநீதிமன்றத்திற்கு வராங்க. ஆக இதில் டிரான்ஸ்ஃபர் த இன்வெஸ்டிகேஷன் டு சிபிஐ அப்படின்னு கேட்டதெல்லாம் பப்ளிக் இன்ட்ரெஸ்டா தனிநபர்கள் கேட்டது. ஆக தமிழக வெற்றி கழகம் டிரான்ஸ்ஃபர் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சிபிஐ அப்படிங்கிறத நேரடியாக இந்த வழக்கில் கேட்கல. அதனால இது அந்த கட்சியினுடைய வெற்றியெல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல. முதல்ல இது வெற்றியும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இதில் இவர்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னும் எந்த இடத்துலையும் உச்சநீதிமன்றம் கோடிட்டு காட்டல, இவங்க மேலே இது சரி அப்படின்னும் எந்த இடத்துலையும் கோடிட்டு காட்டல. இதை புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் தாண்டி பெருமையாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. உயர்நீதிமன்றத்தில் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும், கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணணும், நாங்கள் தான் வழக்கு போட்டோம், அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். அதே வழக்கில் மாண்பமை உயர்நீதிமன்ற நீதியரசர் உங்ககிட்ட என்ன கேள்வி எழுப்பினாரு அப்படிங்கிறத அதே பொதுக்குழுவில் உங்களால் சொல்ல முடியுமா? என்ன தெரியுமா சொன்னார்? அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கெல்லாம் நல்ல அட்வைஸ் கொடுக்க மாட்டாரா, அவங்கள நல்வழிப்படுத்த மாட்டாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டார். அதையும் சார் நீங்கள் பொதுக்குழுவில் சொல்லலை? அதையும் சொல்லணும்ல. அந்த வழக்கை பற்றி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, இந்த பொதுக்குழுவில் அவர் பேசின முழுக்க அரசாங்கத்திற்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் ஜட்ஜ்மெண்ட் இருந்ததுப்பா, கொட்டு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த மாதிரிலாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எதுவுமே கிடையாது. 25 பக்க ஜட்ஜ்மெண்ட்லேயும் அவங்க சொன்னது, நாங்கள் ஃபைனல் ஆர்குமெண்ட்ஸ்லாம் இந்த கேஸுக்கு போகல, 2 சைடு அலிகேஷன்ஸை நாங்கள் விசாரிக்கலை, பிரைமா ஃபேசியா இந்த வழக்குக்கு இந்த ஒரு தீர்ப்பை தரோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்களோ ஒழிய எந்த இடத்திலும் குறிப்பாக திமுக வழக்கறிஞர்களை கேள்வி கேட்ட மாதிரியோ அரசாங்கத்தை கேள்வி கேட்டு பதில் இல்லாத மாதிரியோ அந்த மாதிரி எந்த ரெக்கார்டுமே இதில் கிடையாது. அந்த உச்சநீதிமன்ற உத்தரவினால் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு ஒழிய மற்றபடி யாருக்குமே எந்த நலன்மிக்க உத்தரவும் அந்த உச்சநீதிமன்ற உத்தரவில் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து 2026 தேர்தலில் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து வன்மத்தோடு ஒரு கட்சிக்கு எதிராக மட்டுமே குரல் கொடுத்து கொண்டிருக்கிற ஒருவர் வன்மத்தை பற்றி எப்படி பேசுறாரு அப்படிங்கிறதே தெரியல. ஹைகோர்ட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியெல்லாம் திமுக ஏதோ வாய் பேச முடியாமல் வாய் மூடி
அதையும் வேற பார்த்து தான் படிக்கிறாரு. அதுவும் ஒரு சிலர்லாம் நினச்சிப்பாங்க, ஓ அதுவும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குதாட்டிருக்குதுப்பா அப்படின்னு. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இன்டர்பிரட் பண்ணும்போது ஒரு வழக்கறிஞரிடம் ஆலோசனை கேட்டு, இது திமுகவுக்கு எதிராக சொல்கிறாங்களாப்பா, முதலமைச்சருக்கு எதிராக தான் இது தீர்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கேட்கணும். சட்டத்துறை கிட்ட ஒரு ஆலோசனை நடத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இன்டர்பிரட் பண்ணணும். அப்படின்னா தான் எந்த கேள்வி யார் மீது வைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அது தெரியாமல் மேம்போக்காக ஒரு அரசாங்கத்தின் மீது குற்றம் சொல்லணும், ஒரு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சரை குற்றம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ யார் மீதோ கேள்வி கேட்டதை அரசாங்கத்திற்கு எதிராக கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி விடுறது அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க நியாயமற்றது.